dancing in a moonlight, gazing at the stars so bright. என்னோட ஹோமிஸ்கிட்ட வந்து இது போட்டிருந்தேன், இன்ஸ்டாவில் Q&A போட்டிருந்தேன், ப்ரொப்போஸ் ஸ்டோரி சொல்லு யூடியூப்பில் வீடியோவாக போடுறேன் அப்படின்னு. பிரேக்கப் ஸ்டோரி வாயில் வார்த்தையே வர மாட்டேங்குது. ஓகே, பிரேக்கப் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, பிட்ரேயல் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, இந்த எப்படி ப்ரொப்போஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. என்னோட இருக்கிறதே கொஞ்சம் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் தான். அவங்களும் வந்து கொஞ்சம் இந்த மண்டை ஓடி போய் கொஞ்சம் என்ன சொல்கிறது, வாழ்க்கையை இழந்தவங்க மாதிரி இல்லடா இருக்கீங்க. இது என்னடா எல்லா ரிப்ளைஸும் இந்த மாதிரி வந்திருக்கு. ஒன்று ஸ்டாக்கராக இருக்க, ஐடியா போடாதீங்க நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி ஐடியா மறைக்க சொல்லியிருக்காங்க சில பேர். சில பேர் வந்து ரொம்ப அதை படித்தாலே மனம் பாவமாக இருக்குடா, நான் வந்து ஜாலியாக போடலாம் ஹவு டு ப்ரொப்போஸ் அப்படின்னு பார்த்தா எல்லாமே வியர்டஸ்ட் திங்ஸாக போட்டிருக்கிறீங்க. பிரேக்கப் ஸ்டோரி எவன்டா கேட்டது உங்கள்கிட்ட? ப்ரொப்போஸ் ஸ்டோரியிலே ஸ்டாக்கர் ஸ்டோரி சொல்லி வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு பதிவு பார்த்துருப்பேன், அந்த தகடில் வந்து அவளோட வாய்ஸை வச்சுருக்கேன். அதை நான் கடைசியில் காட்டி அதுக்கு நடந்த ஸ்டோரியையும் சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். 10th படிக்கிறப்போ ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணிச்சு ப்ரோ. பதட்டத்தில் போய் அப்பாட்ட சொல்லிட்டேன். 10th நடந்துச்சு. இப்போ உனக்கு என்ன ஒரு 40 வயசு இருக்குமா? கல்யாணம் ஆகலைல்ல? ஆகாது. குட்டி குழந்தைகள் லவ் ஸ்டோரி நம்மளுக்கு வேணாம்ப்பா. என்னோட கிளாஸு தான் அவகிட்ட ஆல்ரெடி நல்லா பேசுவேன். சூப்பர் ப்ரோ. ஸ்டாக்கிங் பண்ணாமல் ஆல்ரெடி தெரிஞ்ச பொண்ணுக்கிட்ட ரைட்டு. என்னது ஒரு சூப்பரான மாலை பொழுது அன்னைக்கு என்ன ஜிவிஎம் வாசம் அடிக்குது மேலேருந்து, இது உருப்படாது. அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். அப்புறம் வாரணமாயிரம் ஐயோ வாரணமாயிரம் டிஷர்ட் போட்டுக்கிட்டு அவள் வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜிவிஎம் படம் மாதிரி நீ நினச்சி பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அதை விட மிகப்பெரிய கிரிஞ்சு உலகத்தில் கிடையவே கிடையாது. நினச்சி பாரு, நான் அவள் வீட்டுக்கிட்ட போய்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு நாய் கிராஸ் அனுப்பிச்சேங்க. நாய் கிராஸ் ஆன பிறகு அவள் வீட்டை பார்த்தேன், அவன் அண்ணன் இருந்தான். அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிட்டான். திரும்பவும் அடுத்த நாள் வீட்டுக்கு போனேன். உண்மையை சொல்லவா, ஜிவிஎம் படத்தை பார்த்துட்டு எது பண்ணீங்கன்னாலும் அது ஃப்ளாப்பில் தான் முடியும். நான் அந்த ஸ்டோரியை வந்து முழுசாகவே நான் படிக்கலை இன்னும். ஆனால் இந்த ஸ்டோரி வந்து இந்த மாதிரி தான் பின்னாடி போகுங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, வாரணமாயிரம் டிஷர்ட்டு போட்டுக்கிட்டு அவள் வீட்டு பக்கத்தில் போயிட்டேன். அப்புறம் அவளுக்கு கால் பண்ணி வெளியே கூப்பிட்டேன். அந்த படம் மாதிரியே ஏன் நீல் பண்ணி பார்ப்போம். என்ன யோசிச்சு பார்க்கவே, இதெல்லாம் பண்ணுவீங்களாடா? இந்த மாதிரி நீல் டவுன்லாம் பண்ணுவீங்களா? நீல் டவுன் பண்ணி ப்ரப்போஸ் பண்ண ப்ரோ. நீ கொஞ்சம் மெச்சூரான ஆளுன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு போய் ட்விஸ்ட்டை கேளு. 3 இயர்ஸ் ஆகிட்டு இன்னும் பேச மாட்டேறாங்களா? அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. பெட்டர் என்ன சொல்கிறது, ஃபிலிமியாக நடந்துக்காதீங்கடா, ரியலிஸ்டாக இருங்கடா. உண்மை நல்லா இருக்கும்டா என்றைக்கும். அது மாதிரி இருங்கடா. யாராச்சும் இந்த மாதிரி பண்ணுவாங்களாடா? ஒன்னதான் மேன் பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த காமெடி இங்கே தேவையில்லை. ஸ்கூலில் நான் ப்ரப்போஸ் சக்ஸஸ் மேன், பட் என்னடா எழுதியிருக்கிற? மாட்டிட்டேன், ஒருத்தன்ட்ட வசமாக மாட்டிட்டேன். ஸ்கூலில் நான் ப்ரப்போஸ் சக்ஸஸ் மேன் என்ன சொல்ல வரான்னா, ஸ்கூல்லையே ப்ரப்போஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டானா? சந்தோஷப்படுறியாடா?
ஒரு முழுசாக படிப்போம். காலேஜ் 2 பேரும் ஒரே சூஸ் பண்ணோம். காலேஜ் 2 பேரும் ஒன்றே சூஸ் பண்ணோம். ஃபைனல் இயர் வரைக்கும் லவ்னா லவ், அப்படி ஒரு லவ், ஒரு கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டேன். அப்புறம்தான் சம்பவமே. கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கிட்டானா? என் காலேஜ் பிளேஸ்மெண்ட் நடந்து முடிஞ்சிச்சு. என்கிட்ட வந்து நம்ம லவ் ரொம்ப இம்மெச்சூராக இருக்குது, செட் ஆகாதுன்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டான். காலேஜ் பிளேஸ்மெண்ட் நடந்ததுக்கும் உன்னைய செட் ஆகாதுன்னு சொன்னதுக்கும் ஓகே, நீ ரொம்ப குழந்தைத்தனமாக நடந்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 2 days கழித்து பிளேஸ் ஆன கம்பெனி ஹெச்ஆரோட லவ் ஸ்டேட்டஸ் இதுக்கு நான் வந்து ப்ராக்கெட்டில் என்னமோ போட்டிருக்கான் போது, அதையும் படிச்சுட்டு வரேன். சோக்கர் ஈமோஜி கிடைக்கல, சாரி. என்னை நம்பி அனுப்பிச்சிருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு சிரிக்க மாட்டேன், கவலைப்படாத. யூ பெட்டர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நானே ஒரு லூஸ் ஒப்புண்டேன். நான் என்ன அட்வைஸ் சொல்லுவேன்? இந்த மூன் இஸ் பியூட்டிஃபுல்னு சொன்னேன், போடா புண்டன்னு போயிட்டா. நியாயமா இது ரங்கா? இதெல்லாம் இந்த மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் நம்மால் எஸ் சர்வின் தானே. நம்மால் வந்து ஒரு ஓஜி சப்ஸ்கிரைபர். எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோ போட ஆரம்பித்த காலத்தில் 2வது வீடியோ 3வது வீடியோலேருந்து நம்மளோட கமெண்ட் எல்லாத்துலேயும் இருக்கும். கீழே ஒரு 20 பேர் இருக்காங்க. எதை போட்டாலும் கமெண்ட்டு ஏதாச்சும் ஒன்று வந்துடும் எங்கள்கிட்டேருந்து. நன்றியில்ல. இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்கேன். தம்ப்நெயிலுக்கு ஒரு நல்ல கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஹாய் ஹோமி. வணக்கம் ஹோமி. நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 1 year ஒன் சைடாக. டோலி வந்து லவ்வில் இருந்திருக்காங்க. ஓகே, வி ஆர் போத் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் பிஃபோர் தட். 1.5 yearsக்கு லவ். அதுக்கு முன்னாடியே நல்ல ஃப்ரெண்டாக. ஓகே, ஐ பாட் ஹிம் ஸோ மெனி திங்ஸ் அஸ் அ கிஃப்ட். நல்லா இருக்கே, உங்களுக்கு நான் பர்சனலாக மெசேஜ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்குது. இதை ஏன் இங்கே மென்ஷன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. பாட் ஹிம், அவனுக்கு நல்லா தெரியும் அவனை நான் லவ் பண்ணுறேன்னு. சக்ஸஸ் தான். ஓகே, இதுதான்டா என்ன சொல்கிறது, இதுதான் வே ஆஃப் கன்வேயிங். ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குல்ல, இது 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 ஒரு சக்ஸஸான இடத்துக்கு தான் போய் முடியும். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணேன். ப்ராக்கெட்டில் ஆஃப்டர் 1.5 years he just replied to me, I already had a girlfriend. Bro, hey, I already had a girlfriend. First half வந்து sum up, second half வந்து double up. என்னை வச்சு இது விளையாடுறீங்களா? இல்லை இந்த மீமில் சொல்லுவாங்கன்னா ஐ ஆல்ரெடி கேட் அ கேர்ள் ஃப்ரெண்ட், இது ப்ளே பண்ணுறாங்களா? ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. ஐ ஃபீல் லைக் ஐ காட் யூஸ்ட் பை ஹிம். விடே பார்த்துக்கலாம் விடு. மிகப்பெரிய ஈனோ ரிவர்ஸ் கார்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. I love you, Dad. I already have girlfriend. ஆனால் வந்து இதில் 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இதை சொல்ல முடியலை. ஒரு பையன்னா மட்டும் வாய் வருது, பொண்ணுன்னா டபுள் ஸ்டாண்டர்ட். என் மனசு கட்டுப்படுது. நான் அந்த மாதிரி கிடையாது. சொல்கிறேன் பாரு, இங்கே பார், நீ வந்து ஐ பாட் ஹிம் ஸோ மெனி திங்ஸ் அப்படின்னா நீ மெட்டீரியலிஸ்டிக்காக அவனை வந்து லாக் பண்ண பார்த்துருக்கலாம். அஸ் அ ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்குறவன நான் நிறையா பார்த்துருக்கேன். பாரு, இதெல்லாம் இப்படி சொன்னாதான் டே உனக்கு என்ன சொல்கிறேன், அடுத்தடுத்தெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கித்தா. ஓகே, ஆனால் உன்னை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீ உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் வருத்தப்படுவேன்னு சொல்லி ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். எப்படி பாருங்கடா, முதல்ல உங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு அவளை பஸ் ஸ்டாண்டில் தான் பார்த்தேன். 2 days ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன். அந்த ஏரியா என்னது நம்மால் நிறையா பர்சனல் விஷயத்தை வந்து இதில் உள்ளே விட்டுருக்கான். அதனால் இதை ப்ளர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன இதாக படித்து உனக்கு நான் சொல்கிறேன். ஆனால் 2 நாள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணானா,
ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கெங்கே போகிறேன் என்னென்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சேன். 3ஆவது நாள் வந்து பஸ் ஸ்டாண்டில் அந்த பொண்ணு இவனை பார்த்து சிரிச்சிருக்கு. ரைட்டு பிரைட்டுடா. ஒரு 2 நாள் அவங்க ஏரியா சைடு போனேன். ஃபஸ்ட் நாள் போயிட்டு வந்துட்டேன், வீடை கண்டுபிடிச்சிட்டேன். 2ஆவது நாள் போனேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஏரியா லோக்கல் கை வந்து என்னை கேட்ச் பண்ணிவிட்டு எதுக்குடா இந்த சைடு உன்னை நிறையா வாட்டி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க யாரா அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டாங்க. நான் குத்து ரேண்டமாக ஒரு வீடை காமிச்சேன். பட்டு அந்த வீட்டுக்காரனே வந்து அந்த கேங்கில் இருந்திருக்கான். போட்டு காட்டு போட்டு காட்டுன்னு காட்டிட்டாங்க. இனி முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். என்னடா ஸ்டோரி இது ப்ரொப்போஸ் ஸ்டோரி சொன்னால் அடிவாங்கின ஸ்டோரி சொல்கிற? இந்த ஏரியா பாய்ஸ் தான்டா வந்து பல பேர் இதை முடிச்சு விட்றீங்க. 2 நாள் ரீல்ஸ் அனுப்பியிருக்கான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு பாரு. பட் வி காட் மேரிட் நவ். ஏய் எனக்கு தெரியும்டா, இந்த மாதிரி அடி வாங்கினவங்க தான்டா சிம்பதியை க்ரியேட் பண்ணி ஏதாச்சும் பண்ணி செட்டில் ஆகிடுறாங்கடா. நான் அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஹெர் வாய்ஸ்ன்னு போட்டு ஒன்று காமிச்சேன்ல, ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்கூட்டி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுச்சு. அதோட வாய்ஸ் தான் அது. எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா, எங்க வீட்டுக்கு நீ வாடா சீக்கிரம். எனக்கு இப்படி ஒரு கதை இருக்குன்னு நீங்க நினைக்கிறதே தப்புடா.